வேணாம். தயிர்னாலே தெரிச்சு ஓடுற பர்சனாக நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறேங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக தயிரா எனக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் குயிக்காக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சீரகம், பொடிசாக வெட்டின பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாஸ்க்கு தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட தேவையான அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 3 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டெக்ஸ்சரில் கிடைக்கும். இப்போது இது கூட பொடிசாக வெட்டின கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி சூடான சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் வாங்கி